ஆமா, இதுல தோண்டிருக்கலாம் போல. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லுவாங்க. பாருங்க, ஈரலிப்பு இறங்கி போகுதோ அவ்வளவுத்துக்கு வந்து இறங்கி பாதுகாப்பா இருக்கும். பிறகு எவ்வளவு பெரிய கிழங்கு, இதைத்தான் நான் சொன்னேன். இப்படி பெரிய கிழங்கு இயற்கையோட ரசிச்சவங்க. இப்ப இருக்கிற மக்களுக்கு அந்த இயற்கையை வந்து பரவாயில்ல. இதுல நிறைய தாமரைகள் இருக்கு. அப்ப இதுல தோண்டி பார்க்க இப்ப சொல்லியிருந்தவங்க தாமரை கிழங்கு பார்த்தா 2 விதமான கிழங்கு இருக்கு மட்டும் சொன்னவங்க உண்டு. வணக்கம் உறவுகளே, நாங்கள் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், நாங்கள் தாமரை கிழங்குன்ற ஒரு தாமரை கிழங்குன்னு சொல்லுவோம். எல்லாரும் தெரிஞ்சுக்க, தாமரைடா குளத்தில் நிறைய வளர்ந்துருக்கும். அப்போ அந்த தாமரையிலேருந்து கிழங்கு மற்றது தாமரை காய் என்று சொல்லி 2 விஷயம் இருக்குது. தாமரை கிழங்கு இன்றைக்கு கொடுங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். தாமரை கிழங்கு வந்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து ஊரில் தேடி பார்த்தா தெரியும். இது சில வருத்தங்களுக்கு வந்து உணவாக சாப்பிடுவாங்க. அந்த வகையில் நாங்கள் தாமரை கிழங்கு பிடுங்குற விஷயத்த காட்ட போகிறோம். அதே நேரம் தாமரை கிழங்குன்றது எப்படி இருக்கும்னு சொல்லி காட்ட போகிறேன். இது பிடுங்குறது என்ன மாதிரியான டைம்ல பிடுங்க வேணும்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ வந்து நான் நிற்கிற இடம் எங்கன்னு சொன்னால், தாமரை கிழங்கு பிடுங்குறதுக்காக வேண்டி கழுதாவள பிள்ளையா கோயில் பக்கத்துல, கோயிலுக்கு முன்னால் இருக்கிற குளத்துல நிற்கிறேன். இப்போ வந்து பார்த்ததுல நிறைய பேர் வந்து தாமரை கிழங்கு பிடுங்கி போயிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்க, தாமரை கிழங்கு பிடுங்குவோமா அங்கே போய் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கோயிலுக்கு முன்னால தீர்த்தம் ஆடுறதுக்காக செங்க இருக்குது. அதுக்கு அடுத்ததா இருக்கிறதா இந்த பகுதி. இந்த குளத்துல நிறைய தாமரைகள் இருக்கு பாருங்க. ஆனா நாங்க தண்ணிக்குள்ள இறங்கி தாமரை கிழங்கு பிடுங்க போறது இல்லை. நாங்க வெளியில தண்ணி வத்தின இடத்துலதான் தாமரை கிழங்கு பிடுங்க வேணும். ஏன்னு சொன்னா தண்ணிக்குள்ள இறங்கினா புதையும். அடுத்தது முதல்ல இருந்தாலும் தெரியாது. அப்ப ஆபத்து அப்படி இருக்குது. ஆனா தாமரை கிழங்கு பொதுவா வந்து தண்ணி வத்தினதுக்கு பிறகு மண்பட்டியால தோண்டி தான் பிடுங்குவாங்க. பாருங்க எவ்வளவு இருக்கு. இதுக்குள்ள தாமரை. நாங்க தாமரை கிழங்க வந்து பிடுங்கி உங்களுக்கு காட்டுறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் தாமரை. பாருங்க, தாமரை தண்ணி வத்தின பிறகு இலையெல்லாம் கறி போகுது. இதுல பூ வந்திருக்கு. அந்த பூவுக்கு மேலதான் அந்த தாமரை காய் என்று சொல்ற இருக்கும். அது வந்து பாதாம் பருப்புட ஷேப்ல வர விதைகள் இருக்கும். அப்ப அதை நாங்க அவிச்சு உடைச்சி சாப்பிட்டோம்னு சொன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து தாமரை பூவை பார்க்க முடியல எங்களுக்கு இதுக்குள்ள. ஆனா நிறைய தாமரைகள் இருக்குது. இப்ப நாங்க வந்து இந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க. தாமரை கிழங்கு வந்து நிறைய தோண்டி இருக்கிறாங்க. வேற காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மண்பட்டியால வெட்டி நல்லா இந்த இடத்துல வந்து தாமரை கிழங்கு தான் ஃபுல்லா தோண்டி இருக்கிறாங்க. இங்காலையும் இருக்குது. இந்த இதுக்குள்ள போல இருக்கு. அப்ப இதுல கொத்திட்டு பார்ப்போம். பாருங்க எவ்வளவுன்னு சொல்லி. இதெல்லாம் தண்ணி இருக்கிற நேரத்துல இறங்கினா மட்டும் சொன்னா புதையும். அதனால தண்ணி வத்தினதுக்கு பிறகுதான் இறங்கலாம். அடுத்தது தாமரை கிழங்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடுங்க வரேன் நான். என்னன்னு சொன்னா இதுக்கு முதல் அனுபவம் இல்லை, பிடிங்கிற அனுபவம். அடுத்தது இப்ப சொல்லியிருந்தவங்க தாமரை கிழங்கு பார்த்தா 2 விதமான கிழங்கு இருக்கு மட்டும் சொன்னவங்க. ஒன்று மெல்லிய தண்டு நீண்ட மாதிரி ஒன்று இருக்குமா, ஒன்று நல்ல மொத்தமா தடிப்பா வந்திருக்குமா. இப்போ அந்த மொத்தமா இருக்கிற கிழங்கத்தை நாங்க சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தவங்க. பார்ப்போம். இந்த இருக்குது. இதுல வந்து ஒன்றுலையும் பூ இல்லை. பூ இருந்துன்னு சொன்னா நாங்க அந்த காயெல்லாம் பூ இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் கிழங்க கொத்தி பார்ப்போம். என்ன கொத்துவோம் என்ன பார்ப்போம். இதுல எந்த அளவுக்கு வர போகுது தெரியல. காணல உண்டை கொத்து வந்துட்டு போயிரியா. என்ன தாளமா கொத்துன்னு போயிரியல. தாளமா கொத்தணுமா? உண்மையாவா? என்ன மதி காணவே இல்லை. உண்மையா தாளமா கொத்தணுமா? இது இப்ப என்ன மாலமா போகுமா? அப்ப இந்த ஒரு இது பார்ப்போம். மழையில அந்த வளர்ச்சி காலங்கள்ல அது பாதுகாத்து வச்சு கொள்றதுக்காக தான் கிழங்கு வந்து ஆழமா வருது. தண்ணிய பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக வேண்டியா? தண்ணியை தேடி வேறு போறதுக்காக. தண்ணிக்காக வேண்டி ஆழமா வேற விடும். ஆனா எவ்வளவுக்கு ஆழமா தோண்ட வந்தப்ப அது ஓமோ எந்த காலம் திரும்ப முளைச்சு வாழ திரும்ப நாட்டுற இல்லை. அன்னைக்கு எத்தனை கிலோ தோண்டுவோம் வகையில வேறு அறந்து போயிருந்தப்பா. ஒன்றரை பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்படியே கீழால பேர் ஓடிங்க. அடுத்தடுத்தா பேர் ஓடி விடப்பா. பாப்பா இங்கே பாருங்க, ஒரு தாமரையில இருந்து இன்னொரு தாமரை தண்டு விட்டு அப்படியே வேரோடித்தான் வருது.
இந்த இருக்கு இந்த பகுதி. இதுல இன்னொரு தாமரை இதை கண்டு இருந்தது. இதுல கிழங்கு கொத்துப்பட்டு நாளைக்கு கொத்தணும். கொத்தினா மட்டும் சொன்னா இதுல அந்த கிழங்கு வரும். அப்போ நான் கொத்தி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் கொத்துறால என்ன மாதிரி கொத்துறேன்னு தெரியல. அந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திக்கலாம் ஒரு அனுபவமான ஒரு ஆளை பாப்பா. இதெல்லாம் கொத்தி கொத்தி களி நானே சிம்பிளா கொத்தலான்னு சொல்லி இந்த வருது. இந்த தண்டு வந்து இருக்கிறது. இது இப்போ சின்ன கிழங்கு உண்மையா. இதை நாங்கள் எடுக்கலாது. இதை விட மொத்தமானது வருது. பெரிய நானாக தான் தோண்ட வேண்டியது. பார்ப்போம் தோண்டி பார்ப்போம். கொஞ்சமாக சாப்பாடு எடுப்ப கொண்டு ஓட்டிட்டு அடுத்தது இதெல்லாம் வந்து குளம் பத்திச்சு வந்து சொன்னால் நிறைய பேர் வந்து தோண்டுவாங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி. அந்த சீசனுக்கு மட்டும் நான் எது கிடைக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து தோண்டுவாங்க. நேரம் சாப்பிட்டுக்கலாம் சின்ன இல்லை. இப்போ வந்து காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியது. அப்படி தோண்டினாலும் நான் நினைக்கிற மார்க்கெட்டில் நிறைய விலை போகும்னு சொல்லி அநேகமாக இப்போ வந்து எங்களோட பகுதிகளில் பின்னேற டைமில் வந்து மெயின் வீதிகளில் மெயின் ரோட்டில் வந்து இந்த மெயின் ரோட்டில் தாமரை கிழங்கு மற்ற தாமரை காயெல்லாம் எடுத்துக்கொண்டு விற்பாங்க. பார்க்கலாம். சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு சொன்னால் நான் அதை காட்டுறேன். அதே டைம் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு காட்டுறேன். பார்ப்போம். இன்றைக்கு நான்கு தோன்றுறோம். ஆனால் இன்னும் கிழங்க கண்டுபிடிக்கலை. இங்கே பதிவு இல்லை. இது இன்னும் பெருக்கும். இது எல்லாம் தண்டு இந்த இருக்குது. இந்த இருக்கு கிழங்கு தோண்டினையில் ஒன்று வந்துருக்குது. இதைத்தான் நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி நிறைய தோண்டணும் நாங்கள். பார்ப்போம். தொடர்ந்து தோண்ட போகிறோம். நாங்கள் அங்காலையும் நிறைய இடம் இருக்குது. தோண்டி எடுப்போம். இது ஏற்கனவே தோண்டி இருக்கிறாங்க. நல்லா தோண்டி இதுல ஊற்றி பார்ப்போம். என்ன சரி மக்களே இடத்துல வந்து தோண்டினாங்க. என்னன்னு சொன்னா கிழங்கு நிறைய வருது. இல்லை கிழங்கு தோண்டத்தோட சின்ன சின்ன வேரா தான் இருக்குது. என்னன்னு சொன்னா தண்ணிய தாமரை இருக்கிற இடத்துல தோண்டினா அது வராது. கூட்டமா நிறைய தாமரை இருக்கிற இடத்துல தோண்டினா மட்டும் சொன்னா ஏதோ ஒரு இடத்துல மாட்டும். இதை விட பெரிய கிழங்குகள் வரும். எனக்கு பின்னே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மாடுகள் மேயுது. கழுதாவளைகளை வந்து அவ்வளோ நிறைய மாடுகள் இருக்குது. அவ்வளோ வந்து பாலுக்காக வளர்க்குறவங்க இப்போ தண்ணி வத்துற நேரத்தில் எல்லாரும் இடத்துல மாடுகளை கொண்டு கட்டி விடுவோம். மேய்ச்சலுக்கு விடுவாங்க. அது மேய்ஞ்சிட்டு பின்னேரம் ஆகினா அப்படியே போவாங்க. அப்போ நாங்கள் வந்து தோன்ற வேலைக்கு வந்து நாங்கள் தோண்ட தான் போகிறோம். இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அதையும் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு முதல் நிறைய பேர் வந்து தோண்டி இருக்கிறாங்க. அதால எங்களுக்கு கொஞ்சம் தோன்றது கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இதுல நிறைய தாமரைகள் இருக்கு. அப்ப இதுல தோண்டி பார்க்க போறோம். இப்படி வாங்க தோண்டி பார்ப்போம். அடுத்தது இந்த குளத்துகள்ல என்ன இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சின்ன கேள்விப்பட்ட விஷயம். அப்பா அம்பா அம்மா அம்மா கத்துது. சின்ன கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க பனையான் சுங்கான் என்ன இப்படி மீன்கள். மற்றது இப்பவும் தெரியும் விரால் சொல்லி எல்லாம் மீன் இருக்குது. விரால்ற அந்த பெருப்பத்துக்கு அதாவது அளவு சைஸுக்கு ஏற்ற விலை வந்து போட்டு மார்க்கெட்ல விற்பாங்க. அது அநேகமாக வந்து பின்னேற டைம்ல தான் இந்த விராலை வந்து பிடிச்சி கொண்டு வீதிகளில் வந்து விற்பாங்க. நாங்கள் பார்க்கலாம். குறைஞ்சது 1000 ரூபா போகும் ஒரு விரால். நல்ல ருசியான மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் கூட அப்படியான மீன்கள் என்ன மட்டும் சொன்னால் தண்ணி வத்தினதுக்கு பிறகு குளத்தோடய இருக்குமாம். அதில் குஞ்சுகள் அதே போல் முட்டைகள் எல்லாம் வந்து அந்த குளத்திலேயே அந்த தண்ணி எவ்வளவுக்கு ஈரழிப்பு இறங்கி போகுதோ அவ்வளவுத்துக்கு வந்து இறங்கி பாதுகாப்பாக இருக்கும். பிறகு மழை பெய்யுற டைம்ல அவ்வளவும் திரும்ப குஞ்சு பொறிச்சு மேலே மீன்களா திரும்ப வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி நிறைய விஷயம் இருக்கு குளங்கள்ல.
எங்கட பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இயற்கையான சூழல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அப்ப இன்றைக்கு கழுதாவில் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறப்ப பாருங்க அந்த குளம் பத்தினது பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் இந்த குளம் பத்தினது பிறகு இங்க இருக்கிற தோற்றம். நிறைய பேர் பார்ப்பாங்க, தண்ணி இருக்கிற டைம்ல தான் இந்த குளத்தை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது எங்கட ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெளிநாடுகள்ல வேறு இடங்கள்ல இருக்கிறவங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி எங்களோட சூழல். ஏண்டா உலகம் பூராக தெரியும் கழுதாவளையில சிறப்பு என்னன்னு சொல்லி. கழுதாவளை இந்த முதலாவது சிறப்பு வந்து கழுதாவளை பிள்ளையார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கூட இருக்கிற ஆளை தோண்டி பார்ப்பேன். ஏன்னா மம்மட்டியால கொத்துற நேரம் கிழங்கு கொத்து பட்டிக்குன்னு சொன்னா எடுக்கிற கஷ்டமாக போயிடும். அதான் பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து தான் கொத்த வேணும். கிடைக்கும் மாதிரி இந்த தடவை நான் வேறு இருக்கு நிறைய எடுப்போமா. எவ்வளவு ஆளுக்கு கொத்தணும்? 1.5 அடி ஆளுமா இந்த வருது. அதே கிழங்கா இருக்கு, ரப்பர் மாதிரி இருக்கிறது வந்து வேற இருக்கு. பாருங்க இதெல்லாம் சின்ன இருக்குது. அநேகமாக இது வந்து வேர் இதை விட பெருத்தா தான் கிழங்கா போகும். எல்லாம் வேர் சரியான பருவத்துக்கு எவ்வளோ இருக்கும் தெரியல. கொத்தி போட்டு போயிடுவோம் போல இருக்கும் போதே. தாமரை அள்ளி ஓடி 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 வேர் வந்து ஓடியில போகும். அந்த ஓடி மூலம்தான் தண்டு ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ந்து புது தாமரை உருவாகி இதை கொண்டு தண்ணி வரக்கும். நல்ல புதாயுது. கிட்ட வந்து காட்டுங்க தாமரை வேரை பிடிக்கணும். இந்த முருங்கிருக்கிறான் இந்த பாரு எப்படி ஓடுதுன்னு சொல்லி. இந்த இது ஃபுல்லா ஓட்டியாத்தான் ஓடுது. எப்படியே போய் போய் அங்கே போகும். எடுத்து போகலாம் மாட்டார். பாருங்க எந்த பெரிய ஓடி அந்த பாருங்க எத்தனை தாமரையில வந்துருக்கேன்னு சொல்லி. இது பெஞ்சல முடிஞ்ச பக்கத்தாலேயும் போகும், இந்த பக்கத்தாலேயும் போகும். இதுல கொத்தி உடைச்சு எடுத்திருக்கிறாங்க. பெரிய கிழங்குல தான் எடுத்திருக்குது, சின்ன நெடுக்கல். இன்னும் ஒரு பெரிய கிழங்கு கூட கொடுக்கறாங்க. ஒரே ஒரு சின்ன துண்டு தான் முடிஞ்சிருக்கிறோம். நல்ல பசலமா இருக்கிறப்ப மண் ஏசா இருக்குது இடத்துல. தெரியல, ஒரே கொத்தில கொத்தி எடுத்து பார்ப்போம். எல்லாம் சின்ன சின்ன வேரா இருக்குது. இங்கே சின்ன சின்ன வேரா தான் இருக்குது. சின்ன சின்ன வேரா தான் இருக்குது. சரி வராது. அப்படியே வந்த மாட்டா. இனி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லுவாங்க. பாருங்க நிறைய இடத்துல தேடி திரிஞ்சிட்டு இப்போ ஒரு கிழங்கு மாட்டிருக்கு. அதுவும் மிச்சம் கரையில குளத்துக்கு கரையில அந்த இடத்து தோண்டி எடுத்திருக்கிறேன். இதே போல இருக்கும் நினைக்கிறேன். நல்ல பெரிய கிழங்கு பாருங்க, பனங்கிழங்கு மாதிரி தான் நீளமா இருக்குது. இதுதான் அந்த கிழங்குட சைஸ். இதை விட பெருசும் பெருகும் எங்களுக்கு இவ்வளவு நேரம் தோண்டி மெனக்கெட்டதுக்கு முடியா பாருங்க கிடைச்சிருக்குது. நிறைய தாமரை கிழங்கு தாமரை காயன்னு சொன்னா புடுங்குறதுக்கு நான் ஆர்வமா வந்து குளத்துல தான் இங்கே எல்லாரும் செய்வாங்க. நிறைய பேர் புடுங்கி சாப்பிடுவாங்க வீட்டுல அவிச்சு. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்த வந்து காட்டுறதுன்றது பெரிய ஒரு கஷ்டமா கிடக்குது. பெரிய ஒரு கஷ்டம் என்ன காட்டுறாங்களே. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலங்கள்ல வந்து இந்த மக்கள் வந்து அப்படியே குளங்கள் காடுகள் வயல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இயற்கையோட ரசிச்சவங்க. இப்ப இருக்கிற மக்களுக்கு அந்த இயற்கையை வந்து இயற்கையாகவே காட்டுறதுக்காக நேராங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை பிடிச்சி அதை ஒரு பாதுகாப்பு மாதிரி அதை அமைச்சு அதுக்கு பிறகு அதை செயற்கையை அதுக்குள்ள உருவாக்கிட்டு அதை ஒரு காசு கொடுத்து தான் போய் பார்க்கணுமன்ற சூழலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயம் வந்து இருக்குது. அப்ப அந்த இடத்துல போய் பார்க்கணும்னு சொன்னா நம்ம இயற்கையோட சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது ரசிக்கணும்னு சொல்ல காசு கொடுத்து தான் போகணும். இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிற விஷயம். அந்த வகையில இன்றைக்கு தாமரை கிழங்குன்ற ஒன்று பிடுங்கி கொண்டு இருக்கிற மற்ற அந்த தெரியுமென்று சொன்ன உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த குளத்துல வந்து இப்படி ஒரு இடத்துல தாமரையை வளர்த்து
அதுக்கு பிறகு அந்த கிழங்கை பிடுங்கி அங்கே அவிச்சு ஒரு ஹோட்டல் மாதிரி செய்து கொடுப்பாங்கன்னு சொன்னால் அதை விரும்பி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க போய். ஆனால் வந்து பாருங்க, எங்களோட சூழலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரியான சூழலை நாங்கள் காசு கொடுத்ததையும் வாங்க தேவையில்லை. நாங்கள் இலவா வந்து நேரடியாக வந்து இருக்கிற இடத்துல பிடுங்கி சாப்பிட்றோம். யார்கிட்டையும் என்ன தேவையில்லை. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. நாங்கள் மட்டும் பிடுங்கி சாப்பிடல, இன்னும் தேவையான ஆக்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து பிடுங்கி எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ ஒருவர் மிஞ்ச தடுக்க போகிறது இல்லை. இதில் வந்து இந்த அடுத்த ரெண்டு பாருங்க, இதுகள் தான் பாருங்க இப்படி இருக்குது இந்த கிழங்கு. அப்போ ரெண்டாவது கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓகே அவிக்கலாம். நம்ம அங்கே ஒட்டின இடத்த வந்து தோண்டிக்கலாம் போல தெரியுது. ஆமா, இதுலயே தோண்டிருக்கலாம் போல. கிழங்கு பெரிய பெரிய கிழங்கு தான் பாரு. இங்கே கொத்துப்பட்டு எங்களுக்கு கொத்திட்டு நாங்கள் கிழங்கு பாப்போம். மெது இது மண்ணை மெதுவா தூத்து பார்த்தோம்னு சொன்னா பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய கிழங்குன்னு பாருங்க. இதைத்தான் நான் சொன்னேன், இப்படி பெரிய கிழங்குகள் தான் அவிச்சு சாப்பிட்றதுக்கு எடுப்போம். எவ்வளவு பேர் சொல்லி பாருங்க கிழங்கு. இதே போல இந்த அஞ்சாலையும் இருக்குது. நான் தோண்ட போறேன். இதுவும் கூட மடாரோட எத்தனை பேர் நீங்க இப்படி செய்து பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டைமாக கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் கமெண்ட்ல எதிர்பார்க்குறோம். இப்படி ஒரு விஷயத்த நீங்க செய்திருக்கிறீங்க, அனுபவம் இருந்தா சொல்லுங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கிழங்கு இல்லை, அங்க அழைக்கிற புல்லுறது. பெரிய ஒரு கிழங்கு கொத்துப்பட்டு போல. இந்த இது என்ன போட்டுட்டு கடிக்குது. ஓ, இதுல கிழங்கு சரியான களி. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு தோண்டி எடுக்க வேணும். கொஞ்சம் எடுத்தோம்னு சொன்னா சாப்பிடக்குள்ள அவ்வளவு ருசியா இருக்கும். நல்லா உப்புலையும் போட்டு அவிச்சு விட்டா கலக்குது. முதல்ல வந்து எட்டி பார்த்துக்கிட்டா அவ்வளவுதான். அப்படியே போக வேண்டியா. அதான் ஒரு பிரச்சனை, குளத்துகளுக்குள்ள அந்த வேலை செய்யற ஃபுல்லா முதல்ல வராது. சில சந்தர்ப்பங்கள்ல முதல்ல பிடிச்சது முண்டு வாக்கலை கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க செய்திகள்ல. ஏன்னா இதுக்குள்ள கூட முதல்ல கிடக்குது. இன்னும் வரும் மஞ்சள். தோன்றதான் சின்ன சின்ன கிழங்கு பெரிய தான் வருது. மக்களை பாருங்க, சரியான களைப்பாளர்கள். காலையில பண்றத கூட பின்னத்துலேயும் எக்ஸசைஸ் பண்ணணும் முடிஞ்சுன்னா இன்றைக்கு ஃபுல் எக்ஸசைஸ் கிடைச்சிருக்குது. பாருங்க, இவ்வளவு கிழங்கும் பிடுங்கிருக்கோம். இது ஒரு இடத்துல பிடுங்கல, நிறைய இடத்துல கொத்தி கொத்தி தான் பிடுங்கினது. இப்போ நேரம் போயிட்டு இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இன்னும் பிடுங்க வேண்டி இருக்கிறதால இவ்வளவு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே போல இன்றைக்கு ஃபுல்லா இடத்துல இப்போ கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் இடத்துல நிற்கலாம். இந்த வயல இடத்துல நின்று இருக்கிற மிச்ச இடங்கள்ல பார்த்து கொத்தி கிழங்குகள் எடுக்க போகிறோம். இப்போ
இவ்வளவு வந்து உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக வேண்டி நான் எடுத்திருக்கிறேன். இதை போல தான் தாமரை கிழங்கு இருக்கும். அங்கே ஒவ்வொரு இடமா வந்து பொருத்தமான இடத்தை தேடி கொத்த வேணும். பொருத்தமான இடம் என்று சொல்லக்குள்ள கொஞ்சம் உயரமாக வளர்ந்த தாமரை இருக்க வரும். அதே நேரம் அந்த தாமரை இலை வந்து கறி போய் இருக்குமென்னு சொன்னால் அந்த இடம் பொருத்தமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக வேண்டி இவ்வளோ எடுத்திருக்கிறோம். நாங்கள் இப்போ தொடர்ந்து கிழங்கு கொத்த போகிறோம். ஸோ இதோட வீடியோவை என் பண்ணி கொள்கிறேன். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அதுவும் நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். அது வரைக்கும் இதுவரைக்கும் போட்ட வீடியோக்களை பார்த்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ படுவாங்கிற பக்கம் சூரியன் மறைகிற நேரம் 5:30 மணி ஆகுது. அந்த டைமில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பச்சைலேருந்து ஒன்று கொத்துப்பட்டுட்டு ஐயோ